ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பெட்டி ஒன்று கேட்பாரற்று கிடந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்திவிட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், வணக்கம். இந்த சோதனை என்பது நிறைவு பெற்றதா? என்ன நிலவரம் அங்கு? வணக்கம். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கேட்பாரின்றி கிடைத்த பெட்டியால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் உள்நாட்டு புறப்பாடு கேட் நம்பர் D1 நுழைவு வாயில் அருகே பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு இருக்கைகள் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான 2 பெட்டிகள் கேட்பாரற்று கிடந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த விமான நிலை பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கிருந்த பொதுமக்களை உடனடியாக அப்புறப்படுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் விமான நிலைய வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் மற்றும் அந்த பிரத்யேக இயந்திரங்களை கொண்டு அந்த அட்டை பெட்டியை சோதனை செய்ததில் அது வெறும் காலி பெட்டி என தெரிய வந்துள்ளது. இதனை உடனடியாக அப்புறப்படுத்திய அதிகாரிகள் குப்பை தொட்டியில் வீசி சென்றனர். குவைத் விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் உடல் கேரள மாநிலம் கொச்சின் கொண்டு வரப்படும் நிலையில் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சின் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வர இருந்த நிலையில் வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனையால் விமான நிலையத்தில் சிறிது நேரத்திற்கு பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன்.